மேஷ லக்னம். யார் எத்தனை பேர் என்ன லக்னம்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது லக்னம், இது மேஷ லக்னம். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேஷ லக்னம் என்பது சர லக்னம். சரம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? சரம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள். அதாவது சர லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க, நல்ல நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது சர லக்னம். சரிங்களா? அப்போ இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது சர லக்னம். அப்போ அவங்களுடைய வளர்ச்சி, இந்த மேஷ லக்னத்தில் சர லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியான முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அதாவது வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த வளர்ச்சியை அது கொடுத்துக்கிட்டே வரும். சரிங்களா? அப்போ இந்த சர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதகாதிபதியை நம்ம முதல்ல பார்ப்போம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம ரெண்டையுமே ஒன்றாவே பார்த்துட்டு வந்துடலாமா, இல்லை தனித்தனியாக பார்த்துக்கலாமா? ஒன்றாவே பார்த்துக்கலாம். சரி, இப்போ மேஷ லக்னத்துக்கு முதல்ல பாதகாதிபதி பார்ப்போம். இப்போ சர லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் பாதகம். சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். அந்த அதிபதிகள் தான் மாறும். ஆனால் அந்த சர லக்னம் சொல்லக்கூடிய என்னென்ன லக்னம் வரும்? மேஷம், கடகம், அடுத்தது தனுசு, இந்த மூணும் சர லக்னமாக வரும். சரியா? சாரி, ஸ்தரம், சிரம், உபயம். தனுசு வராது, விருச்சகம் வரும். சரிங்களா? அடுத்தது மகரம் வரும். சாரி, விருச்சகம் இல்லை, துலாம். சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம். சரம் வந்து கடகம் வந்து சரமா வரும், இங்க துலாம் வந்து சரமா வரும், இங்க மகரம் வந்து சரராசியா வரும். அப்ப சர லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம். இப்ப நம்ம அப்படி சொன்னா ஒவ்வொருத்தருக்கு புரியாது, கன்ஃபியூஸா இருக்கும். அதனால மேஷ லக்னத்துக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா படிச்சவங்களுக்கு தெரியும், நம்ம இது ஜோதிட பாடம் எடுக்கல, இப்ப கிளாஸ் எடுக்கல. பாமர மக்களும், அதாவது ஜோதிடமே தெரியாதவங்க கூட என்னுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு, இந்த திசை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன தெரியுது தெரியுங்களா? லக்னம் தெரியுது, தசாபுத்தி தெரியுது, கிரகங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியுது. அப்ப அவங்க நானே நிறைய சொல்லியிருக்காங்க. நான் உங்க வீடியோவை பார்த்து நான் வந்து பாதி ஜோதிடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்காக குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தையா போயிடும். கலந்து ஆலோசனை பண்ணிட்டு நீங்க அடுத்தவங்களுக்கு ரெமெடி கொடுக்கறது நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது மேஷ லக்னத்துக்கு சரலக்கணம். சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகம். மாரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 7 மாரகம். சரலக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடம் மாரகம். இப்போ 2ஆம் இடங்கிறது எது? ரிஷபராசி. 7ஆம் இடங்கிறது எது? துலாம் ராசி. அப்ப சுக்கிரன் என்னவா வராருங்க? மாரக அதிபதியா வர்றார். மாரகாதிபதியா வர்றார். யார் வர்றா? மேஷ லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனே மாரகாதிபதி. பாதகாதிபதி யாரு? 11ஆம் அதிபதி. இப்போ 11ஆம் அதிபதிங்கிறது யாரு? சனி பகவான். சனி பகவானே பாதகாதிபதி. முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? சனி பாதகாதிபதியா வராரு. அடுத்தது 2, 7 சுக்கிரன் மாரகாதிபதியா வர்றாரு. அப்ப இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில், இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது என்னவா வருதுங்க? சுக்கிரன் வந்து மாரகமா வருது. ஆனா என்னதான் அவங்களுக்கு நம்ம செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. இது உண்மை. வாழ்க்கை துணைக்கு, குடும்பத்துக்காக இவர் தன்னை ஓடா தேய்ச்சிக்குவார். ஆனா அங்க அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா அதுக்கான பலன் இருக்காது. செஞ்சது உன்னோட கடமை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 400 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒரு வீடியோ டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. முக்கிய நன்றியா இருக்கும். லக்னம் நீங்க பிறந்த லக்னத்தையும் கமெண்ட் செய்யுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம். சரி, அப்ப அந்த 2, 7ங்கிறது சுக்கிரன். சுக்கிரன் என்ன பண்றாரு? மாரகத்தை கொடுக்குறாரு. அப்ப இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ வரும்போது பொருளாதாரம் யாருக்கும் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா திரும்பி வராது.
அதே மாதிரி ஜாமீன் போடக்கூடாது. அதே மாதிரி அந்த டைம்ல தொழில் செய்யக்கூடாது. ஏன்னா தொழில் செய்யும்போது என்னங்க, அது அந்த மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். இருக்கிறது பூரா நம்ம இழந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப சுக்கிரன் எனக்கு வந்து மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சியா தாங்க இருக்காரு, சூப்பரா இருக்காரு, அந்த திசை புத்தி வருது, தாராளமா நான் பண்ணலாமானா அந்த திசை அந்த புத்தியில செய்யக்கூடாது. செய்யலாம். எப்பவுமே நம்மளுடைய கர்மம் என்ன பண்ணுன்னா, நான் சொன்னாலும் கேட்காது, நீங்களே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்த கிரகங்கள் தீர்மானிச்சு இந்த தசாபுத்தி வழியே அதை நடத்தி தான் தீர்வேனா அதை நடத்தியே தான் தீரும். அது நம்மளுடைய எண்ணங்கள் வழியாகவும் புத்தி வழியாகவும் நம்மளை என்ன படுத்துங்க, செயல்படுத்த தூண்டிடும். நம்ம ஒருத்தர் சொல்லுவோம், தொழிலே இந்த புத்தியில பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னா அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி பார்த்து பண்ணுப்பா, கொஞ்சம் சூதானமா கவனமா பார்த்து பண்ணுங்க. அப்ப அது வேண்டான்னு அது வேண்டான்னு சொன்னாலுமே கூட அங்க நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்காது, நிறுத்த மாட்டாங்க. எல்லாம் பண்ணியாச்சு, எப்படி நிறுத்துறது? புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த மாரகம் சொல்லக்கூடிய அந்த 2-7 அந்த சுக்கிர திசை சுக்கிர புத்தி வரும்போது ரொம்ப கவனமா இந்த மேஷ லக்னக்காரங்க இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்ட்னர் போட்டு தொழில் செய்யக்கூடாது. அதுலேயும் மேஷ லக்னம் ஆண் லக்னமாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்கணும். பெண்ணுக்கு மேஷ லக்னமாக இருந்தால் அவங்களும் பெண்கள்கிட்ட தான் கவனமா இருக்கணும். பெண்களை ஏமாத்துறது, நகை கொடுக்கறது, வாங்கிட்டு போய் அவன் ஒரு கஷ்டத்துக்கு நகை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அந்த நகை என்ன பண்றாங்க, அடமானம் வச்சு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, திருப்பி தர முடியாம. ஃப்ரெண்டு தான், அப்படியே ஒன்று கொடுத்தா உயிருக்கு உயிரா இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் என்பது நட்பு. அப்ப அந்த அந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, அதை அவங்களுக்காக நம்ம ஜாமீன் போட்டு அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதன் மூலமா நம்ம சில அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அதனால இந்த மேஷ லக்னக்காரங்க எப்பவுமே 2-7ன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பெண்களிடம், சகோதரியிடம், அடுத்த பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்காக போய் எதையும் இவங்க செய்யக்கூடாது. சரியா? அடுத்தது பாதகாதிபதி சனி. யாரு? பாதகாதிபதி. அப்ப மேஷ லக்னத்துக்கு சனி யாரு? 10க்கும் 11க்கும் உடையவர். அப்ப 10ஆம் இடங்கிறது என்னங்க? தொழில், ஒரு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ். அடுத்தடுத்த நிலைக்கு போறது 10ஆம் இடம். கர்ம தர்மஸ்தானம். கர்மஸ்தானம் அதாவது கர்மம்னா என்ன? கடமை. கடமை தொழில். 10ஆம் இடம் தொழில். 10ஆம் இடம் தான் அடுத்த நிலை. பதவி உயர்வா 10ஆம் இடம். அடுத்த நிலைக்கு போகணுமா, அது 10ஆம் இடம். அப்ப இந்த தொழில் சொல்லக்கூடிய சனி பகவான் யாரு? தொழிலுக்கு காரகன். அப்ப இந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலுக்கு உண்டான கிரகமான சனி பகவான் என்னவாயிட்டாருங்க? பாதகாதிபதியா போயிட்டாரு. அதுவும் அவருடைய லக்னத்தில் நீசமாகிறார். பாதகாதிபதி அவர் லக்னத்தில் நீசமாகிறது நல்லதுதான், ஒரு விஷயம். ஆனா வேலை செய்யற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வேலை இருந்தா ஆள் இருக்காது, ஆள் இருந்தா வேலை இருக்காது. வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டா அந்த கௌரவத்துக்காக அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான் அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த உயர் பதவி வர்றது, ப்ரமோஷன் வர்றது, இதெல்லாமே ஸ்டாப் ஆகும். அப்ப இந்த சனி புத்தி, சனி திசை வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது பாதகத்தை செய்யும். 11ஆம் இடங்கிறது யாரு? மூத்த சகோதர உறவு. மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க. யார் மேல? அண்ணா மேல, அக்கா மேல, மூத்த சகோதர உறவு மேல. ஆனா அவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இவங்கள லட்சியம் பண்ண மாட்டாங்க. அவங்க இவங்க எல்லாமே வாங்கிக்குவாங்க. மூத்தவங்க இவங்க தானே இளையவங்க, மூத்தவங்க தானே இளையவங்களுக்கு செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாமே அண்ணாவுக்காக, மூத்த உறவுக்காக அவங்க செய்வாங்க. ஆனா எல்லாமே வாங்கிட்டு கடைசியில ஏமாத்திடுவாங்க. அதுதான் காரக உறவு பாதகத்தை செய்யும் சொன்னேன். அப்ப அந்த கிரகம் இப்போ ஒருவேளை சனியோ சுக்கிரனோ எந்த வீட்டுல இருக்கோ அந்த இடம் சார்ந்து பாதகத்தை கொடுக்கும். உங்களுக்கு எங்க இருக்குன்றதை பதிவு பண்ணுங்க.
நான் கடைசியில் லைவ் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் நான் கேள்வி பதிலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரியான. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ சுக்கிரன் 4 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 4ஆம் இடங்கிறது என்ன? தாயார். 4ஆம் இடம் வீடு, சொத்து, சுய சொத்து. அப்போ அந்த திசை வரும்போது அந்த சொத்தை வாங்கிடுவாரு. அந்த சொத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தின் மூலமா சில பிரச்சனை வரும். அப்ப தாயாருக்கு அந்த கண்டத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த பாவகம் சார்ந்த உறவுகளுக்குள் இவர்களுக்குள் பிரச்சனைகளை கொடுக்கும். இதுதான் அந்த பாதகாதிபதி செய்யக்கூடிய வேலை. அப்ப என்னன்னா அது இருக்கும், அவங்களால அனுபவிக்க முடியாது. இப்ப சனி பாதகாதிபதியா இருந்தா தொழிலே இருக்காது அப்படின்லாம் கிடையாது. தொழிலெல்லாம் இருக்கும். ஏன்னா தொழில் செஞ்சாதான் அவங்களுடைய கர்மமானது அவங்களுக்கு வேலை செய்யும். அப்ப அவங்க தொழில் செய்யறாங்க, ஆனா அந்த தொழில்ல ஜெயிக்க முடியல, தொழில்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியல, ஒரு வளர்ச்சி இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒரே எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நான் ஜாதகத்துல பார்த்துட்டேன், அனுபவத்துல நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துட்டேன். மேசலக்கணக்காரங்க மட்டும் இல்ல, இந்த சனின்னு வந்துட்டாலே அந்த தொழிலுக்காக ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க மூலமா தான் இவர்கள் வாழ்க்கையில் பாதிப்பு அடைவார்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு பாதகாதிபதி மாரகாதிபதியா இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷலக்கணக்காரங்க சனின்னு சொல்லக்கூடிய வேலையாட்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு கல்விக்கோ அவங்க வீட்டில் வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் குழந்தைங்க படிக்க முடியலைன்னா அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கறது, படிப்புக்கு உண்டான செலவு கொடுக்கறது. அதே மாதிரி அந்த வேலையாட்களுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் உதவி செய்யறது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கமானது அவங்களுக்கு குறையும். தொழிலில் அவங்களால வளர்ச்சி அடைய முடியும். இந்த தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். மாசத்துல முதல் சனிக்கிழமை காலைல 6 to 7 சனி உரையில கம்பல்சரி ஒரு சனி நேரத்துக்கு 19 பேத்துக்கோ இல்லை 8 பேத்துக்கோ சாப்பாடு, தண்ணி, சில்லறை காசு. சனின்னா சில்லறை காசு, சில்லறை காயின். அடுத்தது வஸ்திரம், ஏதாவது வேட்டி, துண்டு, சட்டை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, சாரி, அந்த மாதிரி இதை செஞ்சுட்டு வரும்போது அந்த பாதகமானது நமக்கு சாதகமாக மாறும். அந்த ஏன்னா நம்ம முற்பிறவியில் எந்த கிரக உறவுகள் நம்ம வந்து அவங்களை கஷ்டப்படுத்தணுமோ அந்த கிரகம் நமக்கு பாதகாதிபதியாக வரும், மாரகாதிபதியாக வரும். அப்போ போன பிறவியில் நம்ம வாழ்க்கை துணைய, மனைவிய, சகோதரிய, அத்தைய, இந்த மாதிரியான பெண்களை ஏமாற்றிய அதனுடைய பாதகம் தான் இந்த பாதகாதிபதியா மாரகாதிபதியா சுக்கிரன் வருது. அப்ப சனினா வேலையாட்கள், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, உடல் உறுப்புகளை இழக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை எப்பவுமே நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நமக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா அந்த கிரக உறவுக்கு நாம நிச்சயமா 100% அந்த உறவுக்கு பாதிப்பு கொடுத்துருப்போம். ஆனா இந்த பிறவியில பாத்தீங்கன்னா மூத்த சகோதர உறவு தான் எல்லாமே இருப்பான். ஆனா போன பிறவியில மூத்த சகோதர உறவு ஏமாத்திப்போம். சனினா சொத்து கொடுக்காம வெட்டிக்கிறது, அந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தி உடல் உறுப்புகளை சிதைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிருப்போம். அதுவும் சனி வக்ரமாலாம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம். 100% நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு 50% நம்ம அதாவது அதுக்கான வேலையை பார்த்துருப்போம். அது வக்கரமாயிட்டா கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சுருப்போம். அப்போ இப்பிறவையில நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும். இப்போ இவங்க மேசலக்கணக்காரங்க அடிக்கடி திருநள்ளாறு, குச்சனூர் சனி பகவான், இந்த மாதிரி சனி பகவானுடைய தனிப்பட்ட ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தானம், நான் சொன்ன மாதிரி அன்னதானம், ஸ்வர்ணதானம், ஆடை தானம் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் நல்லெண்ணெய் சனிக்கிழமை 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு நல்லெண்ணெயில்
ஒரு அபிஷேகம் மாதிரி அந்த காப்பு போடுவாங்க இல்லையா, அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த சனியுடைய பாதகம் இவர்களுக்கு சாதகமாக முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு போயிடலாமா? மேஷ லக்னம் எல்லாருக்கும் ஓகேவாயிருச்சா?